வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சீக்ஸ் ஜிஐ டேக் ஃபார் 5 அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடோட ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் போர்டு அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்க. சரிங்களா? இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய 5 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நமக்கு ஜிஐ டேக் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த ஏரியா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். இது கண்டிப்பா மேட்ச் அந்த மாதிரியான ஏரியாஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? நல்லூர் வரகு நல்லூர் வரகு அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் மில்லட். எங்க இருக்குன்னா, கடலூர் பகுதியை சேர்ந்தது. ஓகேங்களா? நல்லூர் வரகு அப்படின்னு சொல்றாங்க. கடலூர் பகுதியை சேர்ந்தது. இந்த நல்லூர் வரக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு குழந்தைகளோட போன வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லூர் வரகு போன் ஸ்ட்ரெங்தனிங்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வேதாரண்யம் முல்லை. வேதாரண்யம் முல்லை அப்படிங்கிறது நாகப்பட்டினம் பகுதியை சேர்ந்தது. வேதாரண்யம், நாகப்பட்டினம். வேதாரண்யம் முல்லை அப்படிங்கிற முல்லைப்பூ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்பயுமே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த முல்லைப்பூவ அறுவடை பண்ணிருவாங்க. எதுக்காக அப்படின்னா, அது அப்பதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதோட ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு இல்லையா? அது ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? வேதாரண்யம் முல்லையோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதனாலேயே இது வந்து ஃபேமஸா இருக்கு. அடுத்தது நத்தம் புளி. இந்த நத்தம் புளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு திண்டுக்கல் பகுதியை சேர்ந்ததா இருக்கு. நத்தம் புளியில என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான டார்டாரிக் ஆசிட் கன்டென்ட் வந்து இருக்கும். ஓகேவா? நத்தம் புளியில அதிகமா டார்டாரிக் ஆசிட் கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். சரியா? அடுத்தது ஆயக்குடி கொய்யா. ஆயக்குடி அப்படிங்கிற பகுதியும் நமக்கு திண்டுக்கல் தான். நத்தம் புளி, நத்தம் அப்படிங்கிறது திண்டுக்கல் தான். ஆயக்குடி கொய்யானா, ஆயக்குடிங்கிற பகுதியும் திண்டுக்கல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஆயக்குடி கொய்யாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிஹெச் வந்து 6 டூ 7.5 ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய சாயில்ல மட்டும் தான் வரும். சரிங்களா? ரெட் அண்ட் சாண்டி, லூமி சாயில்ஸ்ல தான் வரும். சரியா? அதுதான் ஆயக்குடி கொய்யா. அடுத்தது கப்பல்பட்டி கரும்பு முருங்கை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கப்பல்பட்டி கரும்பு முருங்கை அப்படிங்கிறது கரும்பு மாரியே இருக்கக்கூடிய ஒரு ஷேப்ல இருக்கும். அதுவுமே திண்டுக்கல் தான். சரிங்களா? அதுதான் அதுக்கு ஃபேமஸு. திண்டுக்கல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, நத்தம் புளி, ஆயக்குடி கொய்யா, கப்பல்பட்டி கரும்பு முருங்கை எல்லாமே திண்டுக்கல் பகுதியை சேர்ந்ததாவே ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மோர் தேன் 3500 பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டீஸ் டூ பி நாமினேட்டட் டூ லோக்கல் பாடிஸ் இன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகள கொண்டு வருவோம். அவங்கள வந்து நியமன உறுப்பினர்களாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அதற்கான சட்ட திருத்தங்கள வந்து நம்மளுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வந்து பண்ணி முடிச்சிருந்தாங்க. 2 சட்டங்கள வந்து திருத்தியிருந்தாங்க. என்னென்ன சட்டங்கள் அப்டின்னா, 1994ல வந்திருந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம். தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம். தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998ல வந்திருக்கும். இது 2யுமே அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 அமெண்ட்மென்ட் மூலியமா என்ன ஒரு புரோவிஷன் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, டிசேபிள்டு பீப்பிள்ஸ நாமினேட்டட் மெம்பர்ஸா உள்ளாட்சி அமைப்புகள்ல, லோக்கல் பாடிஸ்ல இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அந்த வகையில எவ்ளோ பெனிஃபிஷியரிஸ் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எ டோட்டல் ஆஃப் 13,357 மெம்பர்ஸ் வந்து லோக்கல் கவர்னன்ஸ் ரோல்ல வந்து டிசேபிள்டு மெம்பர்ஸ் ஐ மீன் டிஃபரன்ட்லி ஏபிள்டு பீப்பிள் 13,357 டிஃபரன்ட்லி ஏபிள்டு மெம்பர்ஸ் வந்து லோக்கல் கவர்னன்ஸ்குள்ள வரப்போறாங்க. சரியா? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு அமெண்ட்மென்ட்க்கு ஐ மீன் இந்த ஒரு விஷயம் பண்றதுக்காக என்னென்ன சட்டங்கள் அமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெனிஃபிஷியரிஸ் இருக்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆ இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்து இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா செட் டூ இன்டகிரேட் ரேர் பிளட் டோனார் ரெஜிஸ்ட்ரி வித் ரத்த கோஷ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த ரத்த கோஷ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரத்த கோஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பிளட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயம் பிளட் கேம்ப், பிளட் டோனார்ஸ், பிளட் பேங்க்லாம் எங்க இருக்கு? அந்த மாதிரியான ஒரு பிளட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஹோல் டேட்டா ரெபாசிட்டரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரத்த கோஷ் அப்படிங்கிறது. இதுல இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஐசிஎம்ஆரும், யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ரேர் பிளட் டோனார்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா? ரேர் பிளட் குரூப் இருக்கும். அந்த ரேர் பிளட் குரூப்ல இருக்கக்கூடிய ரேர் பிளட் டோனார்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த டோனார்ஸோட நேம் அந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாத்தையுமே இந்த ரத்த கோஷ் அப்படிங்கிற இந்த ரெஜிஸ்ட்ரியில ஆட் பண்ண போறாங்க. சரியா? தட் நமக்கு ரேர் பிளட் குரூப் வேணும்னாலுமே ரத்த கோஷ் வெப்சைட்ல போனோம்னா, எங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம். ரத்த கோஷ் அப்படிங்கிறது பிளட் ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு அதுல ரேர் பிளட் டோனார்ஸையும் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரியா கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.